பெண்ணொருத்தியின் லக்கணம் கும்பமாக இருந்து 7ஆம் இடம் சூரியனுடைய வீடாக இருந்தால், அதாவது கும்ப லக்கணமா இருந்தாலே 7ஆம் வீடு சூரியனாத்தான் இருக்கும். அந்த பெண் தன் கணவனுடன் அகட விகடம் பேசக்கூடியவளா இருப்பாள். அந்த 7ஆம் இடத்தில் சூரியன் ஆட்சி பெற்றிருந்தால் அவள் கணவன் திருமணமான சில காலத்திற்கு பின் அவளை குடும்பத்தில் இருந்து விலக்கி விடுவான். ரோஹிணி நட்சத்திரத்தில் குழந்தை பிறந்தால் தாய்மாமனுக்கு ஆகாது. அதே போல் தேய்பிறை மூல நட்சத்திரத்தில் பிறந்த பெண் மாமனாருக்கு தோஷத்தை கொடுப்பாள். ஆயில்ய நட்சத்திரம் மாமியாருக்கு ஆகாது என்றாலும் ஜாதகத்தில் மாதுளகாரகனாகிய புதன் ஆட்சி உச்சம் கேந்திரம் திரிகோண அமைப்பு பெற்றிருந்தால் இந்த தோஷம் பெருமளவு கட்டுப்படுத்தப்படும். கேட்டை நட்சத்திரத்தில் பெண் பிறந்தால் இளைய சகோதரர் பலர் இருந்த போதிலும் அது கணவனுக்கு நேர் இளைய சகோதரனான மூத்த மைத்துனருக்கே ஆகாது. அதாவது இந்த கேட்டை நட்சத்திரத்துல பிறந்த பெண் திருமணம் பண்ணா அந்த பையனுக்கு மூத்த அண்ணன் இருந்தா அவருக்கு தான் அது பாதிப்பை கொடுக்குமா. இளைய சகோதரருக்கெல்லாம் ஒன்றும் பிரச்சனை இல்லை. யாரை கட்டுறாலோ அந்த பையனுக்கு மூத்தவங்களுக்கு தான் பாதிப்பு கொடுக்கும்னு சொல்லியிருக்கு. இதுக்கு விதிவிலக்கு நிறைய இருக்கு. இப்ப நான் சொல்றது பூரா பிளாட்டா அனுபவத்துல சொல்லி வச்ச விஷயத்த சொல்றேங்க. இதுக்கான நுட்பங்களை கண்டறிந்து இதை இப்படி சேர்க்கணும், இதுக்கு இந்த இது இப்படி இருந்தா இது நடக்காது அப்படின்னு சொல்றதுக்கும் இருக்குல்ல ஜாதகத்துல, அதுவும் அனுபவத்துல சொல்லியிருக்காங்கல்ல. இதுக்கு இதுதான் பரிகாரம்னு சொல்றாங்கல்ல. பரிகாரம் மீன்ஸ் அந்த அஸ்ட்ராலஜிக்கலாவே சொல்றாங்கல்ல. பரிகாரம்னா சாமியை கும்பிடுங்க, அந்த ஊருக்கு போங்க, இந்த செய்தி செய்யுங்கன்றது வேற. நுட்பங்கள் நிறைய இருக்கு. அந்த நுட்பங்களை ஆராய்ந்து அதை செஞ்சோம்னா அது நிவர்த்தி இருக்கு. அதுக்கே நிவர்த்தி அமைப்பும் இருக்கு. ஒரு 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 பேட் அமைப்புக்கு ஒரு குட் அமைப்பை நம்ம ஏற்படுத்திக்கலாம். அதுக்கு அந்த அந்த நுட்பம் தெரிஞ்சிருந்தா செய்யலாம்னு அர்த்தம்.